ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான். என்ன அப்படின்னா, ஆல்ரெடி தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோ எடுக்கணும்னு எல்லா ஸ்மால் யூடியூபர்ஸ்க்குலாம் ரொம்ப ஒரு கனவுனே சொல்லலாம். எனக்குமே இது ரொம்ப நாள் கனவுங்க. எல்லார் வீடியோவும் பார்ப்பேன். நம்மளும் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுவோமா, நம்மளும் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுமா அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டுகிட்டே இருந்தேன். ஆனால் ஃபைனலாக நானுமே இந்த ஒரு வீடியோ போட்டுட்டேன். ஸோ மானிட்டரைசேஷன் வந்து 2026 வந்து எப்படி அப்டேட் பண்ணேன் அப்படிங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். சீக்கிரமாக நீங்களும் எப்படி வந்து வியூஸ் கொண்டு வரலாம், அவர்ஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தெளிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நானுமே ஒரு ஸ்மால் யூடியூபர் தான். நான் வந்து எனக்கு சேனல் ஸ்டார்ட் பண்ணதும் ஜூலை மந்த்து 2025. இப்போ வந்து இன்னும் ஜூலையே வரல, அதுக்குள்ளே நான் மானிட்டைசேஷன் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 500 சப்ஸ்கிரைபர் 3000 ஹவர்ஸ் வந்து ரீச் பண்ணும். எனக்கு வந்து அப்டேட் ஆனது என்னென்னா, ஷார்ட்ஸில் தான் நான் வந்து கணக்கெடுத்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து எப்படி அப்படின்னா, அதே எனக்கு வந்து ஹவர்ஸ் வந்து எப்படின்னா, ஹவர்ஸில் வந்து ஒரு வீடியோ போடுறது மூலிமா அதுலேயுமே நிறைய வந்து வியூஸ் போக ஆரம்பிச்சிது. ஸோ அதுலேயுமே ஹவர்ஸ் மேக் பண்ணி நான் செகண்ட் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணது வந்து நான் ஆல்ரெடி முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது எப்படி அப்படின்னா, இப்போ வந்து இப்படி வீடியோ போடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ நம்ம இப்போ இன்றைக்கி வந்து ஷார்ட்ஸ் போடுறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து கரெக்டாக எந்த டைமிங்கில் போடுறீங்கிறத ரீச் பண்ணி வச்சுக்கோங்க. டைமிங்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து 5 மணிக்கு போடுறீங்களா, அதே டைமிங்கை தொடர்ந்து ஒரு 10 நாள் 5 மணிக்கே போடுங்க. தொடர்ந்து அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 5 மணிக்கே ஒரு நாளுமே வந்து 5 மணிக்கு போட ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, இப்படி இருக்குமோ, அப்படி இருக்குமோ, இவ்வளோ சூப்பராகவா இருக்கும். ஸோ நீங்களே வீடியோக்குள்ளே வந்து பாருங்களேன். ஸோ இப்படி நடந்திருக்கவே கூடாதுங்க, அப்படி நடந்திருக்கவே கூடாதுங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ரெஷன் மூலியமாக வச்சு நீங்கள் வீடியோ போடுங்க, ஷார்ட்ஸ் போடுங்கன்னா, அப்போ வந்து மக்கள் வந்து நிறைய ஆர்வம் தூண்டும். ஸோ அப்படிங்கிறப்ப அவங்க வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து மேக் பண்ணி உள்ள ஷார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு பார்ப்பாங்க. அதுவும் ஷார்ட்ஸ் நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது எப்படின்னா 2 ஸ்டெப்ஸாக வந்து ஷார்ட்ஸில் வந்து கணக்கெடுக்கிறாங்க. எப்படி 2 ஸ்டெப்ஸ் மீன்ஸ், வியூஸ் வந்து நம்மளுக்கு வந்து நார்மலாகவே வெளியில் வந்து வியூஸ் காமிக்கும். ஆனால் அதில் வந்து நீங்கள் உள்ளே போயிட்டு அந்த டாப் சோர்ஸ் இருக்குன்னு தெரியுமா, அதில் போய்ட்டு மேலே என்கேஜ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஷார்ட்ஸ் போட்டு தெரியுமா, அதையே கிளிக் பண்ணி இந்த டைமிங் எவ்வளோ வியூஸ் போடுறது எக்ஸாக்டாக பார்க்கணும்னா அதில் என்கேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கும். அதில் கேல்குலேட் ஆகிற வியூஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இந்த இதில் ஆட் ஆகும். கணக்கு எடுப்பாங்க தெரியுமா, மானிட்டைசேஷனுக்கு அப்டேட் ஆகுது. எனக்கு வந்து ஒரு எப்படின்னா ஷார்ட்ஸ் வந்து 4 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு. சரி, ஓகே, நம்மளுக்கு கணக்கு எடுக்கும்போது 4 மில்லியனுக்கு டக்குன்னு வந்துடும், பட் உடனே வந்து அப்டேட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி நான் வந்து ரொம்ப கற்பனை கோட்டெல்லாம் ரொம்ப பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப பைத்திய மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் ஃபோன் அடிச்சு சொல்கிறேன். எங்கள் மம்மிக்கிட்ட சொல்கிறேன், என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறேன், எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் வந்து என்ன அப்படின்னு எனக்கு ரொம்ப நாள் தெளிவாக புரியவே இல்லை. ஸோ அப்புறமேட்டு நான் அந்த இதெல்லாம் சர்ச் பண்ணி என்ன ப்ராப்ளம் ஒருவேளை யூடியூப் வந்து தப்பாக சொல்கிறேன், ப்ராங்க் பண்ணுறாங்களா, ப்ராங்க்கில் தப்பாக வந்து கேல்குலேட் ஆகிடுச்சா அப்படின்னு நினைக்கும்போது உள்ளே போய் பார்க்கும்போது அந்த என்கேஜ்மெண்ட்டில் வந்து 4 மில்லியன் வியூஸ் போனது 1.8 மில்லியன் மட்டும் தான் கணக்கு எடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் தான் இதில் ஆட் ஆகிடுச்சு. ஸோ அப்போனா வந்து ஒரு வீடியோ வந்து வருதுன்னா நீங்கள் அவங்கள பார்க்குறத உள்ளே தூண்டணும். அதுவும் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஷார்ட்ஸில் கொடுக்குற அந்த மேலே டாப் இமேஜ் வந்து தம்ப்நெயிலில் கொடுக்குற இமேஜ் அவங்களை பார்க்குற மாதிரி தூண்டுக்கிற அட்ராக்டிவாக இருக்கணும். ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் ஷார்ட்ஸ் போடுங்க. ஹூக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 செகண்ட் ஹூக் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, வீடியோஸும் அப்படி தான். 1 வீக்குக்கு வந்து 1 டே விட்டு 1 டே அப்படின்னா 1 வீக்குக்கு வந்து ஒரு 3 வீடியோ இல்லைனா ஒரு 2 வீடியோஸ்க்கு கம்பல்சரி போட்டிங்க அப்படின்னா 1 இயர்க்குள்ளேயே நீங்கள் கண்டிப்பாக மானிட்டைசேஷன் அப்ளை ஆகும். சில பேர் என்னோட வியூ சுத்தமாக போகவே மாட்டேங்குது அப்படின்னு டவுன் ஆகிருங்க. ஆனால் அது டவுன் ஆகவே ஆகாதீங்க. ஸோ நானுமே ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்தேன். ஆனால் வீடியோ போட வந்து எனக்கு வந்து அவர்ஸ் ஏற, அப்புறம் வந்து இந்த ஷார்ட்ஸ் வீடியோ வந்து வியூஸ் போக எனக்கு ரொம்ப ஆர்வமாகிடுச்சு. நம்மளாலே சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வெறி வர ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி உங்களாலேயும் முடியும். நீங்கள் கண்டிப்பாக வந்து மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணுவீங்க. ஸோ நான் அடித்து சொல்கிறேன், ஒரு ஸ்மால் யூடியூபர்ஸ்க்கு வந்து நான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட. ஸோ எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறமேட்டு நான் டெய்லியும் வீடியோ போட ஆரம்பித்தேன். 10 டேஸ் தொடர்ந்து ஒரே டைமில் நான் வீடியோ போட ஆரம்பித்தேன். ஸோ அடுத்த ஒரு 11, 12வது நாளுங்கிறப்ப எனக்கு அந்த டைமிங்கில் வீடியோ போடும்போது செட் ஆகிடுச்சு. ஸோ டெய்லியும் வந்து அந்த டைமிங்க்கு வந்து வியூஸ் போடும்போது மட்டும், அந்த 5 மணிக்கு நான் தொடர்ந்து போடும்போது மட்டும் எனக்கு வியூஸ் வந்து ரொம்ப படிப்படியாக அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. நீங்களும் இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அந்த ஸ்மால் யூடியூபர்ஸ்க்கு வந்து இந்த டிப்ஸ் வந்து தெரியாது. ஸோ ஒரே டைமிங்கில் போகிறது. ஆனால் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வீடியோஸ்க்குமே நான் ஒரே டைமிங் தான், சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து சரி ஒரே ஒரு டைமிங் தான் நான் வந்து போடுவேன். அந்த டைமிங் வந்து எனக்கு செட் ஆகுதுனால நான் வந்து அந்த அவர்ஸும் கூட ஆயிடுச்சு.
ஷார்ட்ஸ் வீடியோ வியூஸுமே ரொம்ப கூட ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி தான் நான் வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப் இருக்குன்னு சொன்னேன் தெரியுமா? 500 சப்ஸ்கிரைபர், 3000 ஹவர்ஸ் வாட்ச் ஹவர்ஸ். நான் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸில் தான் வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணி எல்லாமே டீட்டெயில் எல்லாமே வந்துருச்சு. ஆட்சன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி எல்லாமே வீட்டுக்கு வந்துச்சு. நான் வந்து கோடை வந்து அப்ளை பண்ணேன். ஸோ கோட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 மில்லியன் ஹவர்ஸ்க்கு வந்து எனக்கு எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னும் ஒரு 4000 ஹவர்ஸ் வர வைக்க நம்மளால 10 மில்லியன் வர வைக்க முடியாது. ஆனால் 4000 ஹவரை வந்து எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தொடர்ந்து வீடியோ போட ஆரம்பித்தேன். நம்ம சேனலில் வந்து முக்கியமாக வந்து ஹேர் க்ரோத், ப்ரெக்னன்சி வீடியோலாம் நிறைய போடுவோம். ஸோ அதில் போட எனக்கு படிப்படியாக வந்து ஹவர்ஸ் கூட ஆரம்பித்தாங்க. ஏன்னா நான் தொடர்ந்து கண்டினியூஸாக நம்மளுக்கு இதை விட்டால் நம்மளுக்கு வேறு வழியே கிடையாது அப்படின்னு போட ஆரம்பித்ததுக்கப்புறம் தொடர்ந்து மானிட்டேஷன் வந்து ப்ராசஸ் போயிட்டே கிடந்துச்சு. ஒரு வழியாக வந்து அதுவுமே மானிட்டேஷன் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணி எனக்கு வந்து கொஞ்சம் நாள் கழித்து வந்து எனக்கு எதுவும் சொன்னேன் இந்த மாதிரி யூ ஆர் த பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு இது கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து $100 வந்து ரீச் பண்ணணும். $100 ரீச் பண்ணுறது வந்து எப்படின்னா நம்ம இதுவரையில் போட்ட வீடியோஸில் வந்து காசு வந்து வரவே வராது. நம்ம அது வரையில் போட்ட வீடியோவில் வந்து காசு சுத்தமாக வராது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம போகிற வீடியோ இருந்ததுன்னா $1, $2 அது மாதிரி $100 சேர்ந்ததுக்கப்புறம் தான் 9000 சம்திங்கிறது நம்மளுக்கு போக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம மானிட்டேஷன் ஆச்சு. எனக்கு இன்னுமே வந்து டாலர் வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து அந்த $100 ரீச் பண்ணதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு தனியாக வந்து வீடியோ போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மானிட்டேஷன் அப்ளை பண்ணி நம்மளுக்கு எல்லாம் ஓகே. பணம் வரதோ வரலையோ ஆனால் நம்மளுக்கு ஓகே, நம்ம ஒரு சேஃப் ஜோனில் இருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ நான் சொன்ன மெத்தட் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் வீடியோ போடுங்க, ஷார்ட்ஸ் போடுங்க. ஷார்ட்ஸ் ஒன் ஆர் 2 ஷார்ட்ஸாச்சும் போடுங்க. காலையிலையும் போடுங்க, ஈவினிங்கும் போடுங்க, அப்படி இல்லைன்னா நைட்டு. எந்தெந்த டைமிங்கில் போடணும் அப்படின்னா காலையில் இந்த 6:30 to 8 ஒரு ஷார்ட்ஸ் போடுங்க. நைட்டு வந்து இந்த காலேஜ், ஆஃபீஸ் எல்லாமே விட்டுட்டு வந்துடுவாங்க. அப்படிங்கிறப்ப 6:30க்கு மேலே 8, 9ங்கிற டைமிங்கில் வந்து ஷார்ட்ஸ் போட ஆரம்பிங்க. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து சேனல் வந்து க்ரோத் ஆகும். அப்போல்லாம் நிறைய பேர் ஃப்ரீயாக இருப்பாங்க. அதனால உங்களுக்கு நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக வந்து சொல்கிறேன், அந்தந்த டைமிங்கில் வீடியோ போட ஆரம்பிங்க. வீடியோக்குன்னு ஒரு டைமிங், ஷார்ட்ஸ்க்குன்னு ஒரு டைமிங், எல்லாமே எக்ஸாக்டாக ஒரு டைமிங்கில் வச்சுக்கினீங்க அப்படின்னா உங்கள் சேனல் வந்து சீக்கிரமாக க்ரோ ஆகும். ஸோ இது நான் அடித்து சொல்கிறேன். ஸோ இது மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் நம்ம சேனலுமே வந்து ஃபாலோ ஆயிடுச்சு. ஸோ மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணி எல்லா டீட்டெயிலுமே கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இன்னுமேட்டு என்னென்னா $100 ரீச் பண்ணுறது தான் நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக நடக்கும் அப்படிங்கிறத நான் அதுக்கு தனி வீடியோ போடுறேன். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இன்னும் நிறைய வீடியோ நம்ம சேனலில் வருது. ஸோ மானிட்டேஷனுக்கு நான் என்னென்ன ப்ராசஸில் அப்டேட் பண்ணேன், என்னென்ன ஆச்சு, அது எவ்வளோ நேரத்தில் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய். ஸோ நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.